இந்த நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதி சாதிகள். ஒன்று, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. கையில் இழுக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. பியூசி வரை இலவச கல்வி உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே சொந்த பொண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டமாக்கியது கருணாநிதி. அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை தந்தவர் கருணாநிதி. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 10 மீட்டர் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக்கியது கருணாநிதி. பள்ளிகள் உணவோடு முட்டை தந்தவர் கருணாநிதி. சமச்சீர் கல்வி தந்தவர் கருணாநிதி. மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களில் வருவோருக்கு மேற்படிப்பு உதவித்தொகை தந்தவர் கருணாநிதி. பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கருணாநிதி. முதல் பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 20,000 வீதம், 4 ஆண்டுகளுக்கு 80,000 பொறியியல் கல்வி கட்டணம் வழங்கியவர் கருணாநிதி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. வேலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதன்முறையாக டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்டக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. இந்தியாவிலேயே அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலியில் உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய ஆணையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தவர் கருணாநிதி. காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை அமைத்து தந்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் கருணாநிதி. கிராமங்களில் மினி பஸ் சேவை கொண்டு வந்தவர் கருணாநிதி. கிராமங்களில் கான்ட்ராக்ட் சாலைகளை அமைத்து தந்தவர் கருணாநிதி. 24 மணி நேரமும் மருத்துவ சேவை தந்தவர் கருணாநிதி. சமத்துவம் தந்தவர் கருணாநிதி. நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கருணாநிதி. 2ஆம் அலகு நிலக்கரி மீன் உற்பத்தி நெய்வேலிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. பெட்ரோல் தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. சிப்கோ உருவாக்கியது கருணாநிதி. தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தை அமைத்தவர் கருணாநிதி. முதலில் காவிரி நீதிமன்றம் அமைக்க முற்பட்டவர் கருணாநிதி. உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தவர் கருணாநிதி. மெட்ராஸை சென்னை என்று மாற்றியவர் கருணாநிதி. உலக தமிழர்களுக்கு உதவ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகத்தை தந்தவர் கருணாநிதி. உழவர் சங்க திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 133 அடி திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வைத்தவர் கருணாநிதி. டைட்டில் பார்க் சென்னையில் அமைத்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேடு நிலையம் அமைத்தது கருணாநிதி. அறிஞர்களுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி தந்தவர் கருணாநிதி. 20 அணைகள் கட்டி தந்தவர் கருணாநிதி. மதுரை நீதிமன்றம் கட்டி தந்தவர் கருணாநிதி. சென்னை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 9 மேம்பாலங்களை கட்டி தந்தவர் கருணாநிதி. 9 மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களை கட்டி தந்தவர் கருணாநிதி. 104 கோடி ரூபாயில் சென்னை பொது மருத்துவமனை புதிய கட்டடம் தந்தவர் கருணாநிதி. ஒப்பந்த பணியாளருக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 1 கிலோ அரிசி ₹1 திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமையல் எண்ணெய் மற்றும் பல வீட்டுப் பொருட்கள் நியாய விலையில் தந்தவர் கருணாநிதி. நியாய விலை கடையில் 10 சமையல் பொருட்கள் ₹50க்கு தந்தவர் கருணாநிதி. விவசாய கடன் 7,000 கோடியை தள்ளுபடி செய்தவர் கருணாநிதி. சரியான நேரத்தில் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி இல்லை என்றவர் கருணாநிதி. ₹180 கோடி செலவில் காவிரி குண்டூர் நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கருணாநிதி. ₹369 கோடி செலவில் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கருணாநிதி. ₹2 லட்சம் மதிப்புள்ள இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தந்தவர் கருணாநிதி. இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய்க்கான நலமான தமிழக திட்டம் தந்தவர் கருணாநிதி. மத்திய அரசோடு இணைந்து 108 ஆம்புலன்ஸ் சேவையை தந்தவர் கருணாநிதி. புதிய டைட்டில் பார்க் திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலியில் உருவாக்கியவர் கருணாநிதி. பேருந்து கட்டணம் ஏற்றாமல் 13,000 புதிய பேருந்துகளை தந்தவர் கருணாநிதி. அருந்தறிஞர் இனத்திற்கு 3% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5% தனி இடஒதுக்கீடு வழங்கியவர் கருணாநிதி. 420 பேரூராட்சிகளை உருவாக்கி அனைத்து பேரூராட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. அனைத்து இனத்தினரும் அச்சகராகும் உரிமையை பெற்று தந்தவர் கருணாநிதி. உலக தரம் வாய்ந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை நிறுவியவர் கருணாநிதி. ஆசியாவிலே திரும்பி பார்க்க வைத்த புதிய சட்டமன்றம் நிறுவியவர் கருணாநிதி. அடையார் சூழியல் ஆராய்ச்சி பூங்கா அமைத்தவர் கருணாநிதி. சென்னை செம்மொழி பூங்கா அமைத்து தந்தவர் கருணாநிதி. கடலிலே குடிநீராக மாற்றும் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. ஜப்பான் நாட்டு வங்கி உதவியோடு மெட்ரோ ரயில் திட்டம் தந்தவர் கருணாநிதி. ஒகனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தந்தவர் கருணாநிதி. ராமநாதபுரம் பரமக்குடி கூட்டு குடிநீர் திட்டம் தந்தவர் கருணாநிதி. கலைஞர் வீடு திட்டம் தந்தவர் கருணாநிதி. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர் கருணாநிதி. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் கருணாநிதி. 119 புதிய நீதிமன்றங்களை உருவாக்கியவர் கருணாநிதி. இலவச சிலிண்டர் வழங்கியவர் கருணாநிதி. பேருந்து, பால், மின்சார கட்டணங்களை உயர்த்தாதவர் கருணாநிதி. ஏனென்றால் அது ஏழை நடுத்தர வர்க்கங்களின் தேவை பயன்பாடு என்பதால் மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி துவங்கியவர். ஜெயலலிதா ஒண்ணு செய்யலையா? எம்ஜிஆர் ஒண்ணு செய்யலையா? காமராஜர் ஒண்ணு செய்யலையா? எல்லாரும் மணலி போடுங்க. வள்ளுவர் கோட்டம் கட்டியதுக்கு, திருவள்ளுவர் சிலை வைத்ததுக்கு நாங்க பாராட்டுறோம். அதுக்கு தான் 39 கோடிக்கு சமாதி கட்டி வச்சிருக்கேன். கேட்டுங்க, அந்த பெண்ல என்ன கையெழுத்து போட்டாருன்னு கேட்டுங்க. அந்த திட்டங்கள் வந்து நான் சொல்லிட்டேன். நான் மைக் ஓடி போடுங்க. உங்ககிட்ட நேரடியாக கொடுக்க வரல. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சீமான் கேட்டீங்க? கேட்டீங்க.